கடலில் நிறைய ஐட்டம் இருக்குது, ஊடா இருக்குது, நண்டு இருக்குது, நிறைய ஐட்டங்க இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் மற்ற ஐட்டத்தோட நம்ம சமைச்சு சாப்பிட்றத நீங்கள் பார்ப்பீங்க. காலை வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு எபிசோட்க்கு நாள் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நிறைய பிளான் வச்சுருந்தேன். பிளானில் தான் மண் போடுவோமாங்களா அப்பப்போ மண் உழுவுமே. ஸோ அந்த மாதிரி சில பிளான்லலாம் மண் உழுந்துருச்சு. பட் என்னவாக இருந்தாலும் இன்றைய பொழுதை நல்லபடி முடிக்கிறதுக்காக காலையை வந்து இன்றைக்கி அழகான காலை, நல்ல வெயில், நல்ல வெதர். ஸோ போயிட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்றத வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கூடயே இருந்து பாருங்கள். பயங்கரமாக டைலாக் பேசிவிட்டு வாலெட்டை மறந்துட்டேன். திருப்பி வீட்டுக்கு போகணும். இப்போ பங்கோரில் வந்து அதிசயமான விஷயம் ஒன்று என்னென்னா, 3 மதமும் வந்துட்டு ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. எல்லாம் இங்கே வந்து வெளியே ஆள் இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ள ஆளுங்க தானே. ஸோ அதனால் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. எஸ்பெஷலி சைனீஸ் வந்து என்ன கதைன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும். நம்மளோட சாமி மேடையோடு அவங்களோட சாமி மேடை வந்து அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. பூலாம் புதுசாக வச்சு, சைடில் அவரோட அது பேர் என்ன, தொங்காட் வச்சு ரொம்ப அழகாக நம்மளோட இது மாதிரியே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேலா, சந்தேலா. இதான் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு பொன்னு மீன். கேரளெலாம் வந்து கிச்சா மீன் சொல்லுவாங்க. இங்கே என்ன வித்தியாசம்னா, கொன்னு மீன் வந்து கேரளில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். வெறும் அது பேர் என்ன, கொஞ்சம் கிச்சா ஊற்றி கொஞ்சோண்டு சூப் ஊற்றி ஒரு மாதிரியாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இந்த லெவலுக்கு செய்வாங்க. அதை அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் சாஸ்லாம் செஞ்சு அதை கலந்து அதுக்குன்னு சம்பால், இந்த சம்பாலை நீங்கள் போட்டு கிண்டணும். ஸோ இந்த மீன் வந்து நான் வேறு இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி இருக்காது. இங்கே பாருங்கள், கிண்டும் போதே வாசமாக இருக்கலாம். பாருங்கள், வாய் ஊறுது. கொள்ளு மீனா நீங்கள் வந்து இந்த கிச்சாப்பு, பட் இது கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு மஞ்சள் மீன் வந்து பங்கோரில் வந்து சரியான ஸ்பெஷல். ஏன்னா இங்கே லோக்கலாக இங்கேயே செய்கிறது. நார்மலாக மஞ்சள் மீன் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சுண்ணாம்பு டேஸ்ட் இருக்கும்ல, அது வந்து பங்கோர் மீனில் இருக்காது. ஸோ சைனீஸுங்களுக்கு அது தெரியும், தமிழங்களுக்கு தெரியாது. சைனீஸுங்க டூரிஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா போகும்போது பங்கோர் மீன் வாங்கிட்டு போவாங்க. பங்கோரோட வந்தான் மீயும் வாங்குவாங்க, மஞ்சள் மீயும் வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா, வாய் ஊறுதானே. அதே டேஸ்ட்ல கொன்னு மீக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த சம்பாலை மீயோட போட்டு கிண்டி தான் அடிக்கணும். சைட்டில் தொட்டு வச்சு சாப்பிட்றத இங்கே யாராச்சும் பார்த்தேன் வாய் விடுதா. ஓகே, இப்போ தான் மீன் சாப்பிட்டு முடித்தோம். இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல கோபி புத்தே ஐஸ், பங்கோரில் வந்து அது ரொம்ப நிறையா குடிப்பாங்க. வெளியே குடிப்பாங்களான்னு தெரில. பங்கோரில் வந்து காமனாக நிறைய பேர் அது வந்து இப்போ இங்கே பங்கோரோட ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒண்டியா போல் நம்ம கூட வந்துட்டு புனிதம் வந்திருக்காங்க, மீனுக்கிட்ட பேசுகிறவங்க. ஆமாம், மீன் பாஷையில் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். மீன் பாஷையில் வணக்கம் கேட்டிங்களா? மீன் பாஷையில் வணக்கம். பின்னால் ஏன் ஆவுன்னு வருது? மீன் தூக்கி போனாலும் மேலே வந்தாலும் கத்தும்ல, அது ஆவுன்னு. அதா, ஓகே. இந்த கடை தான் கோபி ஐஸ் சத்து, கோபி புத்தி ஐஸ் சத்து. Siapa kopi sikit lah. காலை பொழுது நல்லா ஆரம்பிக்கணும்னா
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. லோக்கா இருக்கலாம், கரையை விடல, அதுக்குள்ளே குடிச்சிட்டேன். செம்ம கோஃபிலா, இதோட தூக்க மாட்டேன் 4 நாளைக்கு. லைட் இருக்கா? நானும் சிகரெட்டை குடிக்கிறேன். ஜோ லைட்டாடா. லைட்டா ஸ்டேனோலாம் வந்து வீக்கான ஆளுக்கு தெரியுமா? பாதி எரிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்கள் எடுத்து வரீங்க. பேப்பரா? பேப்பரான்னு கேட்குறீங்க? நல்லா போட்டுச்சு. ஓகேதா? அந்த ஆங்கர் கீழே இருந்துச்சு, இறங்கி பிடிச்சோம். புனிதன் அங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நான் இங்கே பிடிக்கிறேன். நான் புனிதனோட பார்த்தா என்னையை கடிச்சிருச்சு. அப்பயும் தூக்கிட்டோம். இதோ ஆஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க. எல்லாம் இங்கே ஆங்கர் கீழே தான். குணான பெரிய போட்டு கீழே. கடலுக்கு போனால் மீனுக்கிட்ட பேசுறது, கரைக்கு வந்தாக்கா இந்த மாதிரி பைப்புக்கு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு நல்லா எந்த பரதேசத்துல அந்த மாதிரி இன்னைக்கு 7 மணிக்கு டீ டைமுக்கு நம்மள்கிட்ட மீனுக்கிட்ட பேசுகிற ஒரு சக்குன்னு தண்ணியில் பூந்து கொஞ்சம் நண்டு பிடிச்சிட்டு இருந்தார் சோனிக்கா. கிச்சனில் கூட இந்த மாதிரி சுத்தமான அப்போ கண்டிருக்காரு. சாரி, இந்த பண்டிகைக்கு மேனஸ் இல்லை, ஷூட்டிங் ஓடும் போது தான் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இங்கே வைங்க, இங்கே வச்சு பாருங்க. இது ஓகேவானு நல்லா அப்படிங்க. மீன் சூடுலேயே வைக்கலையா? ஓகே, நண்டு வந்திருக்கோம். ரைட்டு. இல்லை பெப்பரு காத்து விசினி அமைச்சா. ஐயா சரா நண்டு வாங்க வாங்க எல்லாருக்கும். ketam bakar லேசாக போதும். இனிக்குதா அந்த கசக்குது. ஆக்சுவலி இந்த சாஸ் கூட தரங்க. ஒரு கிச்சாப் சின்ன பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்கண்ணே.
அது பழசு, அது கோவிட்டுக்கு முன்னுக்கு. யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம்.